வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லவே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்கள் என்று எதுக்கு சொல்லுது? வேஷம்னா என்ன? நீங்க இப்போ ஆண்கள் நாங்க ட்ரெஸ் மாட்டிக்கிறோம், இது இப்போ வேஷமா இல்ல. இதே நான் சேலை உடுத்தமைங்க, நான் இப்போ சேலை உடுத்தோம்னா நீங்க என்ன சொல்வீங்க? வேஷம் போட்டிருக்கிறான். ஏன்? நான் ஆம்பளை ட்ரெஸ் சட்டை பேண்ட் சட்டை போட்டா ஆம்பளை எப்பவும் போட முடியாது. அதே சேலை உடுத்தா அது வேஷம், அது கலைந்து போகும். அதனாலதான் வேதம் சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்கள். ஏன்? நீ உலகத்துக்குரியவன் இல்ல. அல்லேலூயா. உலகத்துக்குரியவன் இல்ல. அதனால நீ உலகத்துக்காரங்க செய்யறது கூட நீ செய்யாத. வேஷம் போடாதான். நீ உலகத்துக்குரியவனே இல்ல. அல்லேலூயா. அதே போல ஒரு வசனம் சொல்லும், சாத்தானும் ஒளியின் தன்மையை எடுக்கிறது போல அநேக ஊழியக்காரர்கள் நீதியை தரித்து நீதி வேஷத்தை போட்டுக் கொண்டிருப்பாங்க. நீதி வேஷத்தை தரித்திருப்பாங்க. பாருங்க, நம்மளை எப்படி சொல்றது? உலகத்துக்கு நீ ஒத்த வேஷம் தரிக்காத. ஏன்னா நீ உலகத்துக்குரியவன் இல்லை, நீ உலகத்துக்கு வேஷம் போடாமலாம், நீ தேவனுடைய காரியம், நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றது. ஆனால் ஒரு வசனத்தை சொல்லு, சாத்தான் ஒளியின் வேஷத்தை தரிக்கிறது போல அநேக கள்ள உபதேசிகள் நினைச்சுவாங்கன்னா நீதியின் வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். நீதி வேஷத்தை தரித்துக் கொள்வாங்க. எப்படி தரித்துக் கொள்வாங்க? பக்தியாக இருப்பாங்க, பக்தி போல பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் பக்தியாக பேசுவாங்க. நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்திருக்கிறார், நமக்காக எல்லாம் செய்திருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் பரிசுத்தமாகுங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் பரிசுத்தப்படுங்க, நீங்க பரிசுத்தமாக இதெல்லாம் செய்யணும் அப்படி சொல்றாங்க. நீங்க கண்டுபிடிச்சோம், நீங்க பரிசுத்தமாக இதெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்கனாலே என்ன போடுறாங்க? வேஷத்தை தரிக்கிறாங்க. ஆனா எனக்கு இப்போ 2-3 நாளா ஒரு வசனம் இந்த கலாத்தியர் 2:4 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது நாம் சுதந்திரத்தை கண்டு, கலாத்தியர் படிக்கணுமா? அது நமக்கு உண்டான சுயாதீனத்தை உணர்ந்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த நல்ல சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. பாருங்க, வசனம் இது நல்லா நான் 2 நாள் நான் யாரே பேசிக்கிறேன். அன்னைக்கு யோசிக்கும் பொழுது இந்த பக்க வழியாய் நுழைந்து போட்டு பாருங்க. இது பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து, நமக்கு உண்டான சுதந்திரத்தை, கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு எழுதிருக்குது சுதந்திரம் இருக்கு. என்ன சுதந்திரம்? நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். உலக அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். ஏனென்றால் இந்த உலகத்தை நம்மள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அவரை விசுவாசித்ததனால நாம் உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். விடுதலையாக்கப்பட்டதனால நாம் யாரு? சுயாதீனர்கள், சுதந்திரவாளிகள், அவருடைய பிள்ளைகள். இதை நியாயப்பிரமாணத்தில் உளவு பார்த்து, கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை கொள்ளாத பொருட்டாக பக்க வழியாக நுழைந்த நல்ல சகோதர நிமித்தம் அப்படி ஆயிடுச்சு. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை நமக்குள்ள புகுத்துவதற்காக இப்போ நம்ம சுதந்திரவாளியாக இருக்கிறோம். நமக்குள்ள நியாயப்பிரமாணத்தை உட்புகுத்துறாங்க. எதுக்கு? இந்த சுதந்திரத்துல இருந்து நாம் அடிமையாக்கப்படணும். இப்போ நம்ம சுதந்திரவாளியா இருக்கிறோம். நான் சொல்றேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றேன். எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார்னு சொல்றேன். நான் இப்படி தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறேன். நான் என்னை அவர் என்ன குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் என்னை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் என்னை முன்குறித்தார். இதை நான் பேசுகிறேன். இப்போ நான் யாரு? சுதந்திரவாளி. உடனே பார்க்கிறாங்க, கலாத்தியர் சபையை பார்க்கிறாங்க, நியாயப்பிரமாணத்துக்காக பார்க்கிறாங்க. என்னடா இவன் எல்லாம் நம்ம நியாயப்பிரமாண சட்டத்திட்டப்படிதான் இருந்தால்தான் இவனுடைய பிள்ளைன்னு சொல்லுது, இவன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசினால் சுதந்திரவாளின்னு சொல்லுகிறானே அப்படின்னா, உடனே நியாயப்பிரமாணத்துக்காரங்க வந்து கலாத்தியர் சபையில வந்து கேட்கிறாங்க, இப்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறபடினால் அவர்கள் சுதந்திரவாளியாக தெரிகிறாங்க. பார்க்கிறான், நியாயப்பிரமாணத்துக்காரன் பார்க்கிறான், நம்ம இப்படி எல்லாம் இருந்தால்தானே அவருக்கு நம்ம இப்படி இருக்க முடியும், இவனை இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி பக்க வழியாக மறுபடியும் நியாயப்பிரமாண
இதை நினைக்கும் பொழுது எனக்குள்ள ஒன்று தோணுச்சு, ஏன் அவங்க நியாயப்பிரமாணத்தை முழுமையாக பேசிருக்கலாமே, உட்புகுத்துறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து சரிதான்ப்பா, கலத்தியர் சொல்லுவான், இயேசு கிறிஸ்து வந்தது சரிதான், உங்கள் பாவம் மன்னிப்பு, ஆனா நியாயப்பிரமாணத்தின்படிதான் நடக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படிதான் நடக்கணும்ன்ற முழுமையாக அவங்களுக்கு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்தை உட்புகுத்துறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை சபைக்குள்ளே உட்படுத்துறாங்க, கலத்திய சபைக்குள்ள உட்படுத்துறாங்க. இல்ல, நீ பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆனால் இப்படி எல்லாம் வாழ்ந்தால்தான் நீ பாவம் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து உனக்கு பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், ஆனால் நீ இந்த சட்டத்திட்டத்தின்படி எல்லாம் நடந்தால்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். அப்படி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்றவங்க எப்படி இருக்க முடியும்? அவங்க சொந்த வழியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப இந்த சட்டத்திட்டத்தின்படி எல்லாம் நடந்தால்தான் நான் கஷ்டவனா இருக்கணும் அப்படிங்கிற வரும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டதை மறந்து சட்டத்திட்டத்தை நினைக்க ஆரம்பிப்பான். சட்டத்திட்டத்தின்படி நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நடக்கணும்னு ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை மறுதலிக்க முடியாதா வரும். இதுதான் கலாத்தியர் சபை சொன்னது. இது பக்க வழியாக நுழைந்ததுன்னு சொல்லப்படுது. இதுக்கு எனக்குள்ள ஒரு உணர்வு தந்த ஆவியானவர் தந்த என்ன அப்படின்னா, இப்போ நீங்க விஷம் இருக்குறீங்களா, ஒரு விஷத்தை ஒரு பிளேட்ல நிறைய வச்சு அதுல கொஞ்சம் சோற வச்சு சாப்பிடு அப்படின்னா நீ சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஏன்? விஷம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நிறைய சோறு வச்சு கொஞ்சோட விஷத்தை ஊத்தி தந்தா உங்களுக்கு தெரியாது. எனவே கொஞ்சோட இருக்கு, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா போட ஊத்த 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 நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? மறித்து கொண்டே இருப்பீங்க. உங்க ஆத்மா என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாய் மறிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாய் சட்டத்திட்டத்துல போகும், கொஞ்சம் கொஞ்சமாய் நியாயப்பிரமாணத்துல போகும், கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 அப்படியே அடிமைத்தனத்துக்குள்ள போயிடும். இதைத்தான் பக்க வழியாக உட்புகுத்தினார்கள் என்று சொல்லப்படுது. நியாயப்பிரமாணத்துக்குள்ள கிருபை உட்புகுத்தல, கிருபைக்குள்ள நியாயப்பிரமாணத்தை உட்புகுத்துறார்கள். புரியுதா? இப்போ நீங்க சுதந்திரவாளின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க சில சபைக்கு போகல, போய் தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு இருக்க, அங்க நீங்க சுதந்திரவாளியா இருப்பீங்க. நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை எப்படி சொல்றீங்க, உரிமை பாராட்டுறீங்க. அவங்க பார்க்கும் பொழுது நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மேன்மை பாராட்டுறீங்க, ராஜாவுடைய பிள்ளை என்கிற மேன்மை பாராட்டுறீங்க. இப்போ இப்படி நீங்க இருக்கும் பொழுது நீங்க நியாய பிரமாணத்தை குறிச்சும் கிருபை குறிச்சும் இணைச்சு பேசுற சபைக்குள்ள நீங்க ஒரு 10 நாள் 15 நாள் நீங்க தொடர்ந்து போங்க, உங்களுக்குள்ள நிறைய அடிமைத்தனம் உங்களுக்குள்ள வரும். எப்படி வரும்னா, நீங்க உங்களை பரிசுத்தமாக்கப்பட்டதை மறந்துட்டு இதெல்லாம் இருந்தாலும் பரிசுத்தமாவோம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஆயிட்டேன், இந்த எண்ணத்துக்குள் நீங்க போயிருவீங்க. அவர் பிள்ளைங்கிறதை நீங்க மறந்து என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, இந்த எண்ணத்துக்குள் போயிருவீங்க. அவர் உங்களுக்கு செய்ததை நீங்க மறந்து நீங்க அவர் செய்ததை நம்பாம நீங்க அவரை கேட்டுட்டே இருப்பீங்க. அவர் செய்ததை நம்புறது தான் விசுவாசம். அல்லேலூயா. அவர் செய்தது தான் என்னது? கிருபை. அந்த கிருபையை எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, கிருபையை விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை நம்மள எல்லாத்துலயும் விடுதலையாச்சு. அதை எத்தனை பேர் விசுவாசித்தார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கணும்? சிலுவையில் எதெல்லாம் செஞ்சாரோ எனக்காக செஞ்சார், என் பாவத்துக்காக தான் சுமந்தார், என் அக்கிரமத்துக்காக தான் அடிக்கப்பட்டார், என் மீறலுக்காக தான் நொறுக்கப்பட்டார், என் தரித்திரத்துக்காக தான் அவர் நிர்வாணமாக்கப்பட்டார், என் சாபத்துக்காக தான் அவர் தலையில முள்முடி சூட்டப்பட்டது, என் பாவத்தை அவர் செய்து முடி மரித்தார். எதுக்காக? நான் அவரோடு கூட அந்த பழைய மனுஷன் மரித்து விட்டேன். பாவம் மரித்து பழைய மனுஷனும் மரிச்சிட்டான், சென்ம மனுஷனும் மரிச்சிட்டான். இப்போ அந்த மரிச்சதோட ஆண்டவர் விடல, 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். அந்த உயிரோடு எழுப்பச்சல உங்களையும் அவரோடு கூட எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் அவரோடு கூட எழுப்பியிருக்கிறார். இப்படி எழுப்பினவங்க பாவ மனுஷன் இல்ல. அல்லேலூயா. அந்த எழுப்பினவங்க பாவ மனுஷன் இல்ல, புதிய சிருஷ்டி. பழைய எல்லாம் ஒழித்து போயிற்று, எல்லாமே புதிதாய் மாறிற்று.
ஹalleluya. எல்லாமே புதிதாய் மாறிச்சு. பழையது எல்லாம் ஒழிந்து போயிட்டு. சொல்லுங்க, நமக்குள்ள பழையது எல்லாம் ஒழிந்து போயிட்டு. எல்லாமே புதிதாய் மாறிச்சு. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நான் ராஜாவின் பிள்ளையாக இருக்கிறேன். ஆமென். ஒரு கிறிஸ்தவனை இதை நல்லா அறிந்து கொள்ளலாம். இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க தேவனிடத்துல பிள்ளையா இருப்பீங்க. நீங்க தேவனிடத்துல பிள்ளையை போல உலாவிக் கொண்டிருப்பீங்க. நீங்க ஒரு வசனம் படிச்சேன், அந்த வசனத்துல சொல்லப்படுது, நீங்கள் நற்கிரியைகளை செய்வதற்காக அவர் கிறிஸ்துவுக்குள் உங்களை சிருஷ்டித்தார். ஆமென். எதற்காக? நீங்க நற்கிரியைகளை செய்வதற்காகவே அவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் உங்களை சிருஷ்டித்தார். அப்போ நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஏன்? இப்போ நம்ம நற்கிரியைகள் செய்கிறதுனால நாம் தேவனுடைய பிள்ளை இல்ல. அவர் நம்மளை நற்கிரியைகள் செய்வது அவர் சிருஷ்டித்ததனால் நாம் இப்போ நற்கிரியைகளை செய்கிறோம். நாம் இப்போ தவறான வார்த்தைகளை பேச மாட்டோம். இது எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. நான் உலகத்துல வாழும் பொழுது அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நான் பாவத்துல இருந்தேன், அது ஒண்ணுமே தெரியாது. இப்போ என்னை மறுபடியும் சிருஷ்டித்தவர் எதற்காக சிருஷ்டித்திருக்கிறாரு? நன்மை செய்வதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். எங்க அப்பா அந்த பூமியில இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமி, எங்க தகப்பன் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுத்தித்திருந்தார். அதே போல இப்போ என்னை சிருஷ்டித்து இந்த பூமிக்கு என்னை அனுப்பினவர் நன்மை செய்கிறவராக நான் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி அவருடைய ஆவியையும் எனக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. தந்தது மட்டுமல்ல, முத்திரை போட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களை தந்தா கூட நீங்க ஏதாவது விரட்டுவீங்க. ஜென்மம் வந்து பாருங்க, இந்த உலகத்துல ஜென்ம சுவாமம் பாருங்க, சீக்கிரத்துல என்ன செய்யாது? போகாது. வசனத்தை கேட்க கேட்க தான் உடைக்கப்படும். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள என்னது அடிமைப்படுது? ஜென்ம சுவாபங்கள், உலக பக்திகள், மாம்சத்தின் பக்திகள். இது அடிமைப்படுத்துறதுனால அவங்களால அதை விட்டு மனசுல ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி ஒண்ணுமே செய்யாம நம்ம பரிசுத்தமா முடியும்? அது எப்படி நம்ம ஒண்ணுமே செய்யாம நீதிமானாக முடியும்? அதுதான் கிருபை, இலவசமாக கொடுத்தது. அதை நாம் விசுவாசிக்கிறபடினா நமக்குள்ள செயல்படுது. ஆமென். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்துல ஆண்டவர் சொல்வார், நான் ஒருவரே கர்த்தர், என்னை அல்லாமல் ஒருவரும் இல்லை. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அத ரொம்ப ஆணித்தனமாய் சொல்வார், நான் ஒருவரே கர்த்தர். அப்போ இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு 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 ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர் என்ற எண்ணத்துக்குள் வந்ததுனாலதான் இயேசு அவருக்கு ஒப்பா இருக்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஹalleluya. அவங்களால ஒருபொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா கர்த்தர் ஒருவரே. எப்படி சொல்லலாம்? நம்முடைய பிள்ளைக்கு எப்படி சொல்லலாம்? ஆனா அவங்க ஒண்ண மறந்துட்டாங்க, காலத்தை நிதானிக்க மறந்துட்டாங்க. அதனாலதான் இயேசு சொல்லுவார், நீங்க சொல்றீங்களே இங்க காற்றடிச்சா இங்க மழை வரும், இங்க காற்றடிச்சா இங்க வெயில் வரும்னு சொல்றீங்களே, இதையெல்லாம் அறிந்த நீங்கள் காலத்தை அறியாமல் போனது என்ன? பரிசேயர் சதுசேயர் காலத்தை அறியாமல் போனது என்ன? ஏன் இந்த காலத்துல இப்படி வருவார் என்று அவர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலே மேசியா வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் காலத்தை அவங்களால் நிதானிக்க முடியல. அவங்க என்னதே இருக்கிற நியாயப்பிரமாணம் அதிலே இருக்கிறாங்க. அவங்க செஞ்சது கரெக்ட் தானே. ஆனா காலம் இப்ப மாறிட்டு, ஆட்சி இப்ப மாறிட்டு, அன்னைக்கு கரெக்ட், இன்னைக்கு அது தப்பு. ஹalleluya. இன்னைக்கு பிரியாணி இன்னைக்கு போட்டுட்டாங்கன்னா இன்னைக்கு டேஸ்டா இருக்கும். அதே பிரியாணி 10 நாள் வரை கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதே உங்களுக்கு மரணத்துக்கு கொண்டு போகும். ஹalleluya. 10 நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்ப சாப்பிடணும்னா சாப்பிட முடியாது, கெட்டு போனது. அதனாலதான் எபிரேயர்ல போட்டிருக்கோம், நியாயப்பிரமாணம் நாள் கெட்டதும் உருவழித்து போற காலமாக இருக்கிறது. அது என்னது? நாள் கெட்டதும் உருவழித்து போகிற காலமாக இருக்கிறது. ஆமென். இது எல்லாமே நாம என்ன உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். இந்த அதனால அவரை அறிகிற அறிவுனால்தான் நாம் நினைச்சுவோம் வளர்ச்சி அடைவோம். அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். இப்போ நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம்னா சிலுவை குறித்து இயேசு நமக்கு செய்ததை. இதை நீங்கள் அறியும் பொழுதுதான் உங்கள் இருதயம் மகிழ்ந்து கொண்டிருக்கும். நித்திய காலமா இந்த ஜீவன் உங்களுக்குள் தங்கியிருப்பது நித்திய ஜீவன்.
இந்த பூமியில் நீங்கள் நித்திய ஜீவகாலமாக இருக்க முடியும். நித்தியமாகி உங்கள் திருப்தி வயசு வரைக்கும் கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. உங்கள் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் நிரப்ப முடியும். உங்கள் நினைவுகள் எவ்வளவு விரிவாக்கப்படுகிறதோ அவ்வளவாக அவர் நிரப்ப முடியும். எப்ப விரிவாக்கப்படும்? உங்க எண்ணங்கள் எப்ப விரிவாக்கப்படும்? அவர் யாருக்கு நீங்கள் அறிந்தால்தான் உங்க எண்ணங்களும் மாறும்.